ஹாய், இன்னைக்கு சிக்கன் கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிக்கணும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது மூணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன சின்னதாக நறுக்குன்னு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் சின்னதாக நறுக்குன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் மசாலா, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை நல்லா ஒரு தொக்கு மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதும் அதில் மின்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணுங்கள். சிக்கனை நான் மிக்சியில் போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அடிச்சிருக்கேன். அதனால் அது நல்லா மின்ஸ் ஆகிருக்கு. இந்த தொக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு குக் ஆக விடுங்க. குக் ஆனதும் கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதான். இதை நீங்கள் சிக்கன் கறியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட மட்டன், எறா இல்லை ஃபிஷ்ஷில் கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ தோசை ஊற்றும் போது நார்மல் தோசை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப மெல்லிசான தோசையாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு மீடியம் திக்னஸில் தோசை ஊற்றிட்டு அது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா மேலே ஒரு முட்டையை அடித்து அதை பாதியாக ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே செஞ்சு வச்சுருக்க சிக்கன் தொக்கை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த முட்டையை மேலே ஊற்றிட்டு தோசையை திருப்பி போட வேண்டியதான். முட்டையை மேலே ஊற்றுறது இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த தொக்கு தனியாக பிரிஞ்சு வராது. இல்லைனா அந்த தொக்கு பேனில் ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தோசையை திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் to 1.5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த தோசையை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு விருப்பமான குழம்பு கூட தொட்டு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.